Hi fam, welcome to Prabha Surya vlog number 5. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங். நான் எப்போல்லாம் கிச்சன் க்ளீன் பண்ணுவேன், அதாவது எவ்ரி சாட்டர்டே நான் பண்ணுவேன். இதில் என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னா எல்லாமே கிளாஸாக வச்சுருக்கேன். நானும் சில்வரில் மாற்றணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு மாற்றுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ். இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறத ரீஃபில் பண்ணி நான் வைப்பேன். மேலே இருக்கிறது ஓரளவுக்கு எட்டும், ஓரளவுக்கு எட்டாது. அப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு பேர் எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்டாண்ட். என்ன மறக்காமல் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா கிளாஸ் பாட்டில்ஸ் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அதாவது பவுடராக இருக்கிற டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாஸ் தானே யூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுவேன்னா ஒன்ஸ் இது வந்து இப்போ இது முடிஞ்சிருச்சா நான் வந்து அப்படியே திருப்பி ரீஃபில் பண்ண மாட்டேன். வாஷிங்க்கு டைரெக்டாக நான் போட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் வாஷ் பண்ணிட்டு திருப்பி போடும்போது இந்த மாதிரி அப்பப்போ அடிக்கடி வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த தீபாவளி பொங்கல் வந்தால் அந்த பிசு பிசு தன்மைலாம் இருக்காது. ஸோ அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீ தூள், இந்த காஃபி தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வாங்க வாங்க சார் வாங்க. யாரும் இல்லை, உங்கள் ஷாஜி தான். அவங்க அந்த ரிங் லைட் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அவங்களுக்கு தேவை அவங்க சேனலுக்கு எடுக்கிறது. கேட்பீங்க ஒரு வீட்டில் எத்தனை சேனல்ராக வச்சுருப்பீங்கன்னு. ஷாஜேஸ், சான்விகாஸ்ரீ, இல்லை ஃபஸ்ட்டு சான்விகாஸ்ரீ, அப்புறம் ஷாஜேஸ், இப்போ பிரபா சூர்யா விலாக்ஸ். சொல்லுங்கள் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. உங்கள் மைண்ட் வாஷ் கேட்குது, என்ன பண்ணுறது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வகையான எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய், விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா ஆல் ஃபார் பருப்பு ஃபைன். பருப்பு அது வந்து நான் எப்போயாவது யூஸ் பண்ணாலும் இப்படி வச்சுருப்பேன். இதுக்கு நாட் குட் ஃபார் ஹெல்த்தாக மாற்றி வச்சுக்கிறேன். கடலெண்ணெய் பார்த்திங்கன்னா மார்னிங் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நைட் யூஸ் பண்ணுவேன். கேட்கலாம் அதிகமாக நைட்டுன்னு. கடலெண்ணெயில் வந்து கொஞ்சம் கொழுப்பு சக்தி, குட் கொழுப்பு சக்தி இருக்கனால சும்மாவே நமக்கு அதெல்லாம் அதிகமாக. அதனால் என்ன பண்ணுவேன், நான் மார்னிங் குக்கிங் ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பேன். அண்டு இந்த மாதிரி புளிக்குழம்பு, புளி சாதம்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன். நைட் லைட்டாக தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது நல்லெண்ணெய். ஸோ அவனுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவனுங்களும் சேம் ப்ரொசீஜர் தான். இவனுங்க முடிஞ்சிட்டானுங்கன்னா இதை அப்போவே கொண்டு போய் வாஷ் பேஷனில் போட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா பாட்டிலில் நல்லா ஊற வச்சுருவேன். ஊற வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதோட கழுவுறதுக்கும் சரி, பிசு பிசு தன்மை சுத்தமாக இருக்காது. சுடுதண்ணியில் எண்ணெய் பாட்டில் கழுவி பாருங்கள், உண்மையாலுமே வேறு லெவலில் வரும். நெய் பாட்டில் பார்த்திங்கன்னா தீந்து போச்சு எனக்கு. ஏன்னா இவன் பிளாஸ்டிக்கில் வேறு வந்தானா, தீந்து போச்சு. அந்த தண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இவனை அப்படியே போடுறதுக்கு இதில் எங்கள் அம்மையா என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, இதை வந்து தோசைலாம் ஊற்றும்போது, சப்பாத்திலாம் ஊற்றும்போது இதுக்குள்ளே ஒரு ப்ரெஷ்ஷை விட்டு போட்டு தொடவினேன்னா இந்த நெய் வேஸ்ட் ஆகாமல் போயிடும்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றக்கோசரம் இப்படி வச்சு யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் கேட்கலாம் இது எப்போ முடியாது, நீங்கள் எப்போ தீத்துறதுன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், எனக்கும் அந்த யோசனை தூக்கி போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குதே. இது என்னன்னு தானே பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து தேங்காய் துருவி மிச்சம் ஆச்சுன்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பேன். புளி வந்து கரைச்சி அதில் தனியாக நான் வந்து அப்பப்போ இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் மட்டும் பார்த்தாத எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ட்ரான்சாக்ஷன் ஆகுது, என் மாமியார் வீட்டிலேருந்து ட்ரான்சாக்ஷன் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பளத்தில் தான் ஆகும். உங்கள் வீட்டிலே அப்படி ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேக் மட்டுமே அடுக்கி வச்சுருப்பேன். இருக்கும் இந்த ரேக்கில் வேறு ஏதாவது வச்சுருப்பேன், சொல்ல முடியாது. இந்த சாணுவஸ் வச்சு ஸ்கூலில் கிளம்புறதுக்குள்ளே எனக்கு டென்ஷனாக இருந்தால் இதெல்லாம் வந்து எப்போ கைக்கு கிடைக்கிது, எங்கே வைக்கிறேன்னு எனக்கே தெரியாது. அப்பப்போ எங்கேயாவது கிடச்சுன்னா துருக்கி விட்டுருவேன், சொருகி விட்டுருவேன். ஒரு பக்கம் ஃபுல்லாக பிளாஸ்டிக், ஒரு பக்கம் ஃபுல்லாக சில்வர், ஒரு பக்கம் ஃபுல்லாக கிளாஸாக வச்சுருப்பேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் இந்த ஸ்டோரி சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா வளையல் பாக்ஸ். ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் வந்து எதில் போட்டு வைக்கிறது, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்லாம் யோசிப்பேன். அதனால் இந்த வளையல் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த வளையல் பாக்ஸை வந்து எங்கேயாவது போனோன்னா எதாவது வாங்கினா பாக்ஸ் தான் கொடுங்களேன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இதில் நான் வச்சுப்பேன். இதில் என்னென்னா கொத்தமல்லி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அப்புறம் இந்த கருவேப்பிலை போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. அப்போல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி நைட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது டைம் இருக்காது. அதனால் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி
நான் ஏன் இவ்வளோ மிக்ஸி வச்சுருக்கேனே எனக்கு தெரியல ஃபேம். உண்மையாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது யூஸ் பண்ணுற மிக்ஸி பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். நம்ம வீட்டில் மாவு அரைப்போம், ப்ரோட்டீன் மாவு பவுடராக அரைக்கும் போது இந்த இது யூஸ் பண்ணிப்பேன். சட்னி ஏதாவது நிறைய பேர் வந்தாங்கன்னா இது யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் குட்டி ஜார் யூஸ் பண்ணிப்பேன். இவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறேனே தெரில. அதாவது ஆக்சுவலி ப்ரீத்தி ஜோடியாக்கு வாங்கி கொடுக்க சொன்னேன். வெஜிடபிள்ஸ்லாம் எனக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வேணும், அப்புறம் மாவெல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும், எனக்கு ஜோடியாக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கினேன். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா குப்பை கூட நான் நீட்டாக டஸ்ட்பினில் வச்சுருப்பேன். ஆனால் இது பாருங்கள் அப்படி தான் அடைச்சி வச்சுருக்கேன் மனசாட்சியில். என் தப்பு தான். ஏன்னா எனக்கு யூஸ் பண்ணுறது தெரிலன்ற தாண்டி எனக்கு டைம் இல்லை சுத்தமாக. அதனால் டப்புன்னு மாவை வந்து இதில் போட்டு ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம கையிலே மாவை பணிஞ்சிருது. இங்கே பாருங்கள், இவன் தான் அந்த இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மாவு பிணையிறவன், வெஜிடபிள் கட் பண்ணுறான். ஆனால் ஒரு நாள் கூட நான் யூஸ் பண்ணதில்லை. இதை விட இன்னொருத்த ஹைலைட்டாக இருக்கான் பாருங்கள். எனக்கு வேணும், எனக்கு பாப்பாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க வேணும், அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு அவர்கிட்ட சண்டை போட்டு நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஒரே ஒரு நாள் தான் யூஸ் பண்ணேன். மனசாட்சியை தொட்டு சொல்ல ஒரே நாள் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டு அவனை ஓரமாக அந்த இடத்துல போய் தள்ளி விட்டேன். நீ ஒரு இடத்துல குத்தச்சு உட்காந்துக்கோப்பா அப்படின்னு. இப்போ வரைக்கும் நான் அதை அப்படியே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மிக்ஸி மெயின் இது, இந்த 2 ஜாரு குட்டி ஜார், அதுதான். இவனெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேனே எனக்கு தெரில. உங்கள் வீட்லையும் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நிறையா பேர்த்துக்கு ஜோடியா, இந்த ப்ரீத்தி ஜோடியா வச்சுருக்கீங்க, இந்த மாவு எப்படி போடணும், டோ எப்படி பண்ணணும்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். ரீஃபில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி எந்த பொருள் எதில் இருக்குது அப்படின்றது தெரியாத மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணி மேலே வைக்க போகிறோம். எக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். அவன் தான் அந்த மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5, 6ன்னு வாங்கினா இந்த பவுல் இது அவனுக்கு, இதை இவனுங்களுக்குன்னு வாங்கின பவுல் தான். ஆனால் இது சட்டித்தலை என் தம்பி இருக்கான் பார்த்தீங்கன்னா, இந்த பேன் கேக் பண்ணுறதுக்காகட்டும் எதுக்குனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை அவனுக்கே கொடுத்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக இதை வாங்கியிருக்கேன். இதில் ஒரு 30 எக்ஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் இருந்தது. ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலி இது ஃப்ரூட்ஸ் வைக்கிறது தான், அதுக்கு மட்டும் இல்லை. பட் இதை நான் இப்படியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி யூஸ் பண்ணிருக்கேன். ஃபைனலி வாஷிங்கும் முடிச்சாச்சு, இவ்வளோவும் முடிச்சாச்சு. கண்ணாடி அப்புறம் இந்த ஜன்னலெல்லாம் தொடச்சி முடிச்சாச்சு. கிச்சன் கிளீனிங் ஓவர். இதுக்கு மேலே முடியாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை ஹாப்பியாக சொல்கிறதா இல்லை எமோஷ்னலாக சொல்கிறான்னு தெரில. என்னோடய அம்மாவோட பர்த்டே ஆகஸ்ட் 3. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க. எல்லோரும் காலையில் மிட் நைட்லேருந்தே கேக் கட் பண்ணுவோம், மார்னிங்லேருந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும். பட் ஆனால் என் அம்மா உண்மையாலுமே பாவம். இத்தனை வருஷமாக அவங்களுக்கு ஷீஸ் 59 இந்த நெக்ஸ்ட் பர்த்டேவோட. இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு என் அம்மாவுக்கு, என் அப்பாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு, இப்போ என் அம்மையாவுக்கு எல்லாத்துக்கும் காலையில் ஆடி 18 சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பர்த்டேவே இருக்கும். ஆக்சுவலி அவங்களுக்கு பர்த்டே மாதிரியே இருக்காது. ஏன்னா காலையில் சாமி கும்பிட்டோன்னா அந்த ஃபீலிங்ஸ்லேயே இருப்பாங்க. ஏன்னா நம்ம நார்மலாக யாராவது இழந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சாமி கும்பிடுவோம் இல்லையா, ஆடி அமாவாசை ஆகட்டும், ஆடி 18 ஆகட்டும், அந்த மாதிரி சாமி கும்பிடும்போது அவங்க நம்மளதில் இந்த டைம் தான் சாமி கும்பிடுவோம். ஸோ சாமி கும்பிட்டு மட்டும் அந்த அவங்களுக்கு கேக் கட் பண்ண கூட எங்களுக்கும் தோணாது. ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி இருக்கும். முதல்ல ஒரு 10 வருஷம் அவங்க அப்பா இல்லாமல் போச்சு. அடுத்து ஒரு 10 வருஷம் அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் போச்சு. அடுத்து ஒரு 10 வருஷம் இனிமேட்டுக்கு அவங்க அம்மா இல்லாமல் போகுது. ஸோ ஒரு இதுக்கும் அவங்க பிரேக் இருந்தனாலேயும் என்னவோ அவங்க செலிப்ரேட் பண்ணலை. பட் இந்த வருஷம் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் நாளைக்கு நான் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். பட் அடுத்த வருஷம் நான் ஒரு பெரிய பிளானே வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே வெல் பிளான் பண்ணி நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கிராண்டாக பண்ணலாம். அதாவது 60th இயர் ஆஃப் பர்த்டேக்கு நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வீடியோ எடுத்துகிட்டு கண்டிப்பாக அப்கமிங், அதாவது வெட்னஸ்டே அப்கமிங்கில் வரப்போகிற வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என் அம்மாவுக்கு விஷ் பண்ணிடுங்க ஃபேம். பாய். அனதர் வீடியோஸில் பார்க்கலாம்.